நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரிஷிகேஷில் என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு அம்மா சொன்ன பிறகு தான் தெரிஞ்சது. அதை நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வரல. சின்ன வயசுலேருந்தே நான் உங்கள் பேச்சு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன். நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக வளர்ந்துருக்கேன்னா அது காரணம் நீங்கள் தான். அதுவும் இல்லாமல் என்னோட வாழ்க்கை துணைவியை கூட நீங்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுவும் எனக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்துருக்கீங்க. ஜீவிதா என்னோட வாழ்க்கையில் வந்து 2 வாரம் தான் ஆகுது. எனக்கு அவளை பற்றி முழுசாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியாத, அவளுக்கு நிச்சயம் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுற தகுதி இருக்கு. அத்தை, நான் உங்க மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கணும் அதே அளவுக்கு ஜீவிதாவும் உங்க மேல மரியாதை வச்சிருக்கா. அத்தை, நீங்க எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் இது வரைக்கும் எழுதின கடைசி எக்ஸாம் வரைக்கும் எனக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் எல்லாத்தையும் நான் பொக்கிஷமாக தான் பாதுகாத்துட்டு வரேன். அதை நான் யாருமே தொட விட்டது கிடையாது, இன்க்ளூடிங் ஏன் என்னோட தம்பியை கூட. அவன் தொட்டா கூட எனக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க அதை எனக்காக கொடுத்தது. நீங்க அதை வெறும் கிஃப்டா மட்டும் எனக்கு கொடுக்கல, பாசத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. அத்த, உங்களுக்கு இந்த பெண்ணை ஞாபகம் இருக்கா? இது என் அப்பாவோட பெண். அத்த, எனக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டங்களை நான் மறக்கிறதுக்காக இந்த பெண்ணை தான் நான் கட்டி அனுப்பிச்சுப்பேன். அப்பவே என்னோட எல்லா பிரச்சனைகளும் அந்த நேரமே என்னை விட்டு போயிடும். அத்த, இந்த பெண் என் கூட இருக்கிறதுனால எங்க அப்பா மட்டும் என் கூட இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. நீங்களும் என் கூட இருந்து நம்பிக்கை தர மாதிரி தான் இதை நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது கண்டிப்பா என் நல்லதுக்காக தான் இருக்கும். அத்தை, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில எல்லா முக்கியமான முடிவுகளையும் நீங்க தான் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி இதையும் நீங்களே முடிவெடுங்க. எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கணும் அதே அளவுக்கு என்னோட ஜீவித மேலே நான் அன்பு வச்சிருக்கேன். இன்னைக்கு ரிஷிகேஷில் என்ன நடந்ததுன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லிதான் எனக்கே அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. இன்னைக்கு நடந்ததுக்கு ஐம் சாரி. நாங்க யாரும் உங்க அத்தையை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துல அப்படி பண்ணல வினய். நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு. ஜீவிதா, நீ எனக்கு புரிய வைக்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நீயும் உன் குடும்பத்தாரும் எங்க அத்தையை அவமானப்படுத்துறதுக்கு அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. ஜீவிதா, உனக்கே நல்லா தெரியும்
எங்க அத்தை மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு. அவங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் நிச்சயம் என்னால அதை மறுத்து அவங்களை எதிர்த்து பேச முடியாது. என்னால புரிஞ்சுக்க முடியுது வினய். பெரியவங்களோட முடிவை நம்ம என்னைக்குமே மறுக்க கூடாது வினய். அவங்க தான் நம்மள சேர்த்து வச்சாங்க. நம்ம என்னைக்குமே அவங்களோட பேச்சை மீறக்கூடாது வினய். நான் இப்ப இருக்கிற நிலைமையில எது நல்லது எது கெட்டதுன்னு என்னால யோசிச்சு பார்க்க முடியல ஜீவிதா. எங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதா இல்ல நான் உன்னை பத்தி யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாரோ பண்ண பிரச்சனைனால நாம பிரிஞ்சிருவோம்னு பயமா இருக்கு. பாட்டி கூப்பிடுறாங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். எப்பவும் யாரோ பண்ண தப்பாலதான் அக்கா தண்டனை அனுபவிக்கிறா. இதுல இருந்து எப்படி அவளை காப்பாத்துறது? நான் டிசைனர் அப்படிலாம் பேசி வீட்டை விட்டு துரத்திருக்க கூடாது. இதெல்லாம் என்னாலதான். இப்ப எப்படி அக்காவை சமாதானப்படுத்துறது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா வருத்தப்படுறத பார்த்து என்னால தாங்கிக்க முடியாது. இந்த வீட்ல எனக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை விஸ்வா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவன்கிட்ட எப்படி பேசுறது? கடவுளே, ஏதாவது ஒரு ஐடியா கூட. என்னாச்சு மாலதி அக்கா, உங்க உடம்பு இன்னும் சரியாகலையா? என் உடம்பு கொண்டுலடா, என் மனசுதான் கொஞ்சம் சரியில்லை. ஷாலினி ஆண்டி வந்துட்டு போனதுல இருந்து இந்த வீட்ல எல்லாரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. இத நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது? இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீ எந்த பிளானும் போடாதக்கா. ஏன்னா நீ எப்ப எந்த பிளான் போட்டாலும் அது ஃபெயிலியரா தான் முடிஞ்சிருக்கு. அதனால நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற. எனக்கு இந்த வீட்ல இருக்கிற முதல் எதிரியே நீதான்டா. நேத்து பெருசா சொன்ன பாடி கார்டு படத்துல ஒரு சல்மான் கார் மாதிரி என்னை காப்பாத்தவே காலம் போறானே. இப்ப பிரச்சனை வந்த உடனே சால்வ் பண்ணி காப்பாத்த விட்டுட்டு கோழ மாதிரி ஓட பாக்குறியா? உன்னெல்லாம் தம்பி சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குடா. சரி சொல்லு, உன் பிளான் தான் என்ன? பிளான் என்னமோ நல்லதா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்தா உடனே கால் பண்ணு. நம்ம பிளான் என்ன நம்ம கிட்ட சொல்லு. ஆனா பிளான் உன்னோடது தானே, நான் எதுக்காக போன் பண்ணணும்? நீயே போன் பண்ணு. அட பிளான் நான் எங்க போட்ட? நீ தானே போட்ட. அது எப்படி? அட இந்த ஐடியாவே பாடி கார்டு போஸ்டர் பார்த்துட்டு வந்துச்சு. அந்த போஸ்டர் யார் கொடுத்தா சொல்லு? நான் தான். எது கொடுத்த? தம்பிங்கிறதுனால கொடுத்தேன். தம்பி யாரு? நான் தான். அப்ப ஐடியா யாருது? என்னதுதான். அப்ப நீ தானே போன் பண்ணணும். ஆமா, போன் பண்ணு. ஆனா அக்கா, என்கிட்ட விஸ்வானனோட போன் நம்பர் இல்லையே. கொடு.
என்கிட்ட கொடு. இந்தா இப்ப பேசு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பிளான நான் தான் சொன்ன, நம்ம கிட்ட சொல்லாத. ஓகே, ஃபோன் பண்ணு. ஹலோ, நான் தான் டபீந்திர சிங் சௌத்ரி பேசுறேன். சொல்லுதாமோ, எப்படி இருக்க? என் நிலைமை சரியில்லை. அதோட இந்த வீட்ல இருக்க எல்லாரோட நிலைமையும் சரியில்லை. இங்கேயும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. விஸ்வனா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீயா? என்னை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. எனக்கு எவ்வளவு நீளமா முடி இருக்கோ அவ்வளவு பெரிய மூளை இருக்கு. நான் சொல்றது நல்லா கேளுங்க. அது என்னன்னா, நீங்க போய் ஷாலினி ஆண்டி கிட்ட எங்க பாட்டி செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க, அதனால அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு போய் சொல்லுங்க. நான் இங்க என்ன பண்ணுவேன்னா, எங்க பாட்டி கிட்ட போயிட்டு ஷாலினி ஆண்டி செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஷாலினி ஆண்டி எங்க பாட்டியை ஒருத்தருக்கு ஒருத்தர் போன்ல பேசிப்பாங்க. அதோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இந்த ஐடியா எல்லாம் உன்னோடதான்? தாமுக்கண்ணா, டைலாக்ஸ் எல்லாம் உன்னோடதான். ஆனா ஸ்கிரீன் பிளே யாருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீ என்ன பண்றனா, போனை உன்னோட சீன் கிரியேட்டர்கிட்ட கொடு. யாருக்கிட்ட? எனக்கு நல்லா தெரியும். மாலதி உன் கூட இல்லைங்கிறதும் பக்கத்துல நின்னு சொல்லி கொடுக்கலங்கிறதும். அட இல்ல, மாலதி அக்கா எங்க நிக்கிறாங்க? அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மாட்டினியா? போன் அவகிட்ட கொடு. கொடு. ஒரு நிமிஷம். ஆமா, என்னோட பிளான் தான். சொல்லு. தெரியுமே. என்னன்னா, உன்கிட்ட இது ஸ்ட்ரைட்டா பேச முடியல, அதான். ஆனா என் அக்கா அப்படி இருக்கிறத பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியல. விஸ்வா ரொம்ப வருத்தப்படுறா, அதனாலதான் இந்த பிளானை யோசிச்சேன். மாலதி, இங்க என் அண்ணனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பிரச்சனையை எங்க வீட்ல ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. எங்க வீட்ல எங்க அத்தையோட பேச்ச யாருமே மீற மாட்டாங்க. அவங்கள தவிர வேற யாராவது இருந்திருந்தா நான் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப எல்லாமே என் அத்தையோட கையில இருக்கு, அதனால என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. விஸ்வா உன்னால முடியும். நீ எப்படியாவது உங்க அத்தையை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணு. நானே என் பாட்டியை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். தயவு செஞ்சு மாலதி, இந்த முறை நீ உன்னோட எந்த ஐடியாவையும் யூஸ் பண்ணணும்னு நினைக்காத. இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை. அத்தையை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இப்ப அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. முடிவு என்னன்னு காலையில தெரியும். இந்த பிளானும் ஃபெயில் ஆயிடுச்சு. கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? ஏன் இப்படி எல்லாரும் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? இவளுக்கு மருதாணி போட்டுக்கிற பாக்கியம் இருக்கா இல்லையா? யாராவது பதில் சொல்லுங்களேன். அங்க யார் வந்திருக்கா பாரு. கண்டிப்பா அந்த டெய்லர் பையன் தான் வந்திருப்பான். நேத்து வந்து அளவெடுக்காம போயிட்டான். ஷாலினிமா, வணக்கங்க. வணக்கம். நேத்து அப்படி நடந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கேன். அது சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இது நான் மட்டும் எடுத்த முடிவில்லை, எங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. நேத்து நடந்த விஷயத்தை பத்தி நான் ராத்திரி பூரா நல்லா யோசிச்சு பார்த்தேன். மாலதி அந்த ரோஹித்தை அவமானப்படுத்தினது மன்னிக்க முடியாத தப்பு. இப்படி நடந்துட்டு இருந்திருக்க கூடாது.
ரோஹித் வர்மா நாங்க அனுப்பிதான் இங்க வந்தாரு. அவருக்கு ஒரு அவமானம்னா அது எங்களையும் அவமானப்படுத்துற மாதிரி தான். இவ்வளவு நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் இங்க வந்திருக்கேன். எங்களால ஏதாவது தவறு நடந்திருந்தா அதுக்கு நான் முழு மனசோட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸ்டேட்டஸ் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு தாய் மகளோட உணர்வுகளை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். வினையோட வலிய புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்ன தப்பு பண்ணங்கறத உணர்ந்தேன். ஜீவிதா, கல்யாணத்துக்கு உங்க அம்மாவோட நகைகளையே நீ போட்டுக்க. அதுக்கு நான் எந்தவித மறுப்பும் சொல்ல மாட்டேன். ஷாலினிம்மா, உங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு எப்பவுமே இல்லை. பிடிவாதத்துல நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நாம இனிமே நடக்க வேண்டியதை பாப்போம், சரியா? ஜீவிதா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் வெளியிலேயே இருக்க போறீங்களா இல்ல உள்ள வர ஐடியா இருக்கா? நான் ரிஷிகேஷ் கிளம்புறேன்னு சொன்ன உடனே 2 பேரும் கால்ல வெந்நீரை ஊத்திக்கிட்ட மாதிரி என் கூடவே வந்துட்டாங்க. உனக்கு தெரியுமா, நம்ம ஒருத்தர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கோமோ அது உங்க பெரியம்மா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. எங்க நான் உன்னை பிரிஞ்சிருவேணும்னு நேத்து வரைக்கும் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒருவேளை இந்த கல்யாணம் நின்று போயிருந்ததுன்னா? நடக்காத பத்தி யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நடக்க போறத பத்தி யோசிச்சா எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்களும் நடந்துக்கிட்டீங்க. வினய், உங்களை மாதிரி யோசிக்கிறவங்க ரொம்ப குறைவா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு? என்னடா இந்த வினய் எப்ப பார்த்தாலும் அவன் குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான், அப்படிதானே? ஒரு பையனுக்கு உங்க குடும்பத்து மேல எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அதே அளவுக்கு மனைவியும் அந்த குடும்பத்து மேல அன்பு காட்டணும். அப்பதான் அவளையும் அவர் நேசிப்பாரு. உன்னால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும் ஜீவிதா. உனக்கு தெரியுமா, என் மனசுல ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. நான் எந்த அளவுக்கு என் குடும்பத்து மேல பாசமாகவும் பரிவாகவும் இருக்கணும் அதே மாதிரி உன்னாலையும் இருக்க முடியுமான்னு. ஆனா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் இவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு புரியுது.
ஒருவேளை அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட அனாவசியமா உன் மேல கோவப்பட மாட்டேன். ஏன்னா நீ அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓடிட மாட்டியே.